ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் அத்தியாருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கிற நம்ம சண்முகத்தை கண்டுபிடிக்க முடியாமல் யாருமே இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே வெளியில் தான் போயிட்டு தேடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா எல்லாருடைய மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மண்டபத்துக்குள்ளேயே இருக்கணும், அதுவும் இதே இடத்துல இருக்கணும். கல்யாணம் நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு நினைவே தெரியணும் அப்படின்ற அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஏதாச்சும் ஒன்று பொருளையை கலப்பி விடுவா, அதாவது பிரச்சனையை பெருசு பண்ணுவா. அந்த நேரத்தில் நான் அண்ணன் தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுக்க விடாமல் அண்ணன் தான் மாமாவை கடத்தி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அண்ட் கார்த்திக் 2 பேரையும் ஏதாச்சும் ஒரு ரூம்குள்ளே பூட்டி விட்டுடு, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சிறப்பாக கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற நம்ம ரம்யாவுக்கு பார்த்திங்கன்னா ஏமாற்றம் கிடைக்கிது அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்போது நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கனவுகளோடு இருக்கார். ஏன்னா ரம்யாவை கட்டிக்கிட்டு நானும் பார்த்திங்கன்னா பெரிய ஆள், நான் ரம்யாவுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கமிஷனர் அம்மாவுடைய புருஷன் அப்படின்ற பேர் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தாம் தூமன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இதில் பாதிக்கப்பட போகிறதும் நம்ம சரவணன் மட்டும் இல்லை, சரவணனுடைய அம்மா செண்பகவல்லியும் கூட. ஏன்னா தான் பிள்ளையுடைய வாழ்க்கை வீணாக போகுது அப்படின்னு கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நம்ம ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி தான் யோசிக்க போகிறாங்க. ஏன்னா அண்ணன் சொன்னது எல்லாமே உண்மை, அண்ணத்துடைய பேச்சு நம்ம வைக்காமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சி கவலைப்பட போகிறாங்க. அந்த கவலையை பார்த்து நம்ம அண்ணன் சந்தோஷப்படலாம். ஆனால் நம்ம அண்ணன் சந்தோஷப்படுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அண்ணமும் பார்த்திங்கன்னா வருத்த தான் பட போகிறாங்க. ஏன்னா பெரியத்தானுடைய வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா கவலையாக தான் இருக்க போகுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரவணன் அண்ட் ரம்யா 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அழகாக நம்ம கார்த்திக்கும் யோசிக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் விலகி போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா இருக்கும்போது இவங்களை நெருங்க விடணும், ஒன்றா பழக விடணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் அண்ட் கார்த்திக் சூப்பராகவே ட்ராமா போடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அழகாக என்ன பிளான் அப்படின்னா இதே மண்டபத்தில் இருக்கணும், ஆனால் யார் கண்ணுக்குமே தெரியக்கூடாது. சண்முக வாத்தியார் வீட்டுக்கு தான் போனார் அப்படின்ற மாதிரி வீட்டில் தான் தேடணும், வெளியில் தான் தேடணும். மண்டபத்துக்குள்ளவே இருக்காங்க அப்படின்ற விஷயம் யாருமே யோசிக்கவும் போகிறதில்ல, இங்கே தேடவும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சூப்பராக எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரமே நம்ம ரம்யாவுக்கு ஏமாற்றம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை. அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் நின்றுடுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது நம்ம அண்ணத்துக்கு. அண்ணத்துடைய கனவுகள் நிறைவேற போகுதா, இல்லை நம்ம ரம்யாவுடைய பிளான் சக்ஸஸ் ஆக போகுதா அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இதே போல் அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.